இன்றைக்கி நாங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம சொல்லுவாங்க. நான் என்கிட்ட சொல்லும்போது எப்போ பூசு வேலை முடிச்சுட்டு போய் நாங்கள் போய் அளவு எடுப்போம். வேறு வழியே கிடையாது. ஏன்னா பூசு வேலை பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பூசிடுவாங்க. பூசிட்டு நமக்கு இன்ஜினியர் ஆகட்டும் கஸ்டமர் சொல்லுவாங்க. நாங்கள் போய்ட்டு மெஷர்மெண்ட் எடுப்போம். தான் எடுப்போம். ஏன்னா இது ரொம்ப கரெக்டாக வேலை செய்யணும். இல்லை கொஞ்சம் கேப் அதிகமானாலும் வேறு எதுவும் பண்ண முடியாது. மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வெல்டிங் பண்ணால் பண்ணது தான். இது அலுமினியம் வந்தாலும் கட் பண்ணி எதனா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பட் தான் இதில் அதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக அளவு செய்ய முடியும். அளவு எடுத்துன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின் எடுத்துன்னு போய்ட்டு கட்டிங் மிஷின் எடுத்துன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அவங்க என்ன கேட்குறாங்க, இதில் 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து 2 ட்ராக்கு, ஒன்று வந்து 2.5, ஒன்று ஓப்பன். இதில் 3 மெட்டீரியல் இருக்குது. 2 ட்ராக்னா 2 கிளாஸ் மட்டும் தான் வரும். 2 கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், தள்ளிக்கலாம் ஸ்லைடிங்கில். 2.5 வந்து அதிலே வந்து மெஷ்ஷோடு வந்துடும். கொசுவால் 2 கிளாஸ் வரும். ஓப்பன் டைப் வந்து 2 பக்கம் ஓப்பன் பண்ணலாம். உட்டன் டோர் 2 பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பில் வந்து அவங்க எது கேட்குறாங்க கஸ்டமருக்கு, அவங்க எதுக்கு அவங்க என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரேட்டு மாறும். இப்போ 2 ட்ராக் பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும், 2.5 பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும், ஓப்பன் டைப்பில் பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும். அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கொடுத்துரும். அங்கேயே ரெடி பண்ணி கொட்டேஷன் கொடுத்து அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அவங்களோட அட்வான்ஸ் வாங்கி நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2.5னா நம்ம இங்கே நம்ம ஆளுங்க வேலை செய்யணும். அவங்க நம்மளோட லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவோம். இந்த 2.5ல் இவ்வளோ விண்டோ செய்யணும், இத்தனை நம்பர் கட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் 2.5ல் 3 ஸ்டெப் இருக்கும். அவுட் ஃப்ரேம் ஒன்று இருக்குது, ஷட்டர் ஒன்று இருக்குது, மெஷ்ஷுடைய ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த 3த்தையும் தனித்தனியாக எழுதி ஊற்றுவோம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். அது கட் பண்ணிடுவோம். அப்புறம் லாக் ஹோல்ஸ் எடுத்துருவோம். லாக் ஹோல்ஸு, வாட்டர் ஹோல்ஸ். அது நடுவில் வந்து உள்ள ஸ்டீல் வைக்கணும். இது யூபிஎஸ்ன்றதால ஸ்க்ரூ பண்ணால் கொஞ்சம் அழுந்தோம். அதனால் வந்து உள்ள கம்பல்சரி ஸ்டீல் வைப்போம். அது ஜிஹெச் சேனல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேனலுக்கு ஸ்டீல் வைக்கணும். கட்டிங் முடிச்சுட்டு ஸ்டீல் வச்சுட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிட்டு லாக் ஹோல்ஸு, வாட்டர் ஹோல்ஸ் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு 250 டிகிரி செல்சியஸில் வெல்டிங் பண்ணணும். அதை 2த்தையும் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு உள்ள இன்னர் கிளீனிங்கு, அவுட்டர் கிளீனிங் அந்த மிஷின் இருக்குது, அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறோம்.